மானுட மேன்மையடைய பல அரிய சடங்குகள், சம்பிரதாயங்கள், விரதங்கள், பூஜைகள் ஆகியவற்றை பழமையான நம் இந்து சமயம் போதிக்கின்றன. அதனை பின்பற்றி நமது முன்னோர்களும் பலனடைந்து நமக்கும் அந்த செயல்பாட்டினை வலியுறுத்தி உள்ளனர். அதில் ஒன்றுதான் சப்தரிஷி ஹோமம். சமுதாயத்தின் நலனுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த பண்டைய ரிஷிகளின் வரிசையில் போற்றத்தக்கவர்கள் 7 காஷ்யபர், அத்ரி, பரத்வாஜர், விஸ்வாமித்திரர், கௌதமர், ஜமதக்னி, வசிஷ்டர் ஆகியோர்களே சப்தரிஷிகள் ஆவர். அவர்கள் இன்றும் வானில் நட்சத்திரங்களாக இருந்து நமக்கு அருள்கின்றனர். சப்தரிஷி மண்டலம் என வானசாஸ்திரம் சிறப்பித்து கூறும். இவர்களின் மகத்தான செயல்களுக்கு பெறுவதற்கரிய மானுடம் பிறவி எடுத்த நாம் மரியாதை, நன்றி மற்றும் நினைவுகளை வெளிப்படுத்தும் விதமாக சப்தரிஷி ஹோமம், பூஜை, விரதங்கள் ஆகியவற்றை அனுசரிக்கின்றோம். ஒவ்வொரு ரிஷிக்கும் ஒவ்வொரு விதத்தில் அனுக்கிரகம் செய்யும் தன்மை உண்டு. பொதுவாக கூறும் இடத்தில் பெண்கள் சாபம் உட்பட பூர்வ ஜென்ம பாவங்கள் விலகுதல், மனம் மற்றும் ஆத்ம சுத்தமடைதல், தீய கர்ம வினைகளை அகற்றுதல் போன்றவை சப்தரிஷி ஹோம பல